இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். குரூப் 4 தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்ற ஹேஷ்டாக் தற்போது ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. கடந்த ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. 7 மாதங்கள் கடந்த பிறகும் தற்போது வரை அதற்கான முடிவுகள் வெளியாகவில்லை. அதிக எண்ணிக்கையிலான விடைத்தாள் மதிப்பீட்டினால் முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்திருந்தது. அது மட்டுமின்றி மார்ச் மாதத்தில் முடிவுகள் வெளியாகும் என்றும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் வி வாண்ட் குரூப் 4 ரிசல்ட்ஸ் என்ற ஹேஷ்டாக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. குரூப் 4 முடிவுகளை விரைந்து வெளியிடவும் தேர்வர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். டிஎன்பிஎஸ்சி தேர்வை ஏன் அதிகமான பேர் எழுதுறாங்க அப்படின்னா, அது 1 ஸ்டேஜ் எக்ஸாம், 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். அதனால தான் எப்போதுமே சராசரியாக ஒரு 20 லட்சம் பேர் எழுதுவாங்க. ஸோ அதனால் அந்த தேர்வு முடிவுகளை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு தேர்வர்னு பார்க்க முடியாது, அந்த தேர்வருக்கு பின்னாடி அவருடைய குடும்பம் இருக்குது. ஸோ பல லட்சம் குடும்பங்கள் இந்த தேர்வு முடிவுகளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த தடவை தேர்வுகள் முடிவுகளையும் விரைந்து வெளியிடணும். அது மட்டும் இல்லாமல் வேக்கன்சியையும் அதிகப்படுத்தணும். ஏன்னா 7500 வேக்கன்சி தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறையா வேக்கன்சி ஆட் பண்ணி, ஏன்னா 3 வருஷமாக நடக்காதனால வேக்கன்சி அதிகப்படுத்தி தேர்வை விரைவில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். இனியும் காலம் தாழ்த்தாது. டிஎன்பிஎஸ்சி இந்த மாதத்தில் கண்டிப்பாக குரூப் 4 தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என தேர்வர்கள், லட்சக்கணக்கான தேர்வர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். நன்னிலம் அருகே டாஸ்மாக் ஊழியரை தாக்கி 8,54,000 ரூபாயை கொள்ளையடித்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் பீதிவிடங்கன் டாஸ்மாகில் மேற்பார்வையாளராக உள்ள தட்சிணாமூர்த்தி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வங்கியில் பணம் செலுத்த சென்றார். அப்போது ஸ்ரீபாஞ்சியம் பகுதியில் அவரை வழிமறித்த கும்பல் அரிவாளால் தாக்கி பணத்தை பறித்துச் சென்றது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்ட 6 பேரையும் கைது செய்து பணத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோன்று பொள்ளாச்சி அருகே முள்ளுப்பாடி டாஸ்மாகில் பணிபுரியும் நாகமாணிக்கம் என்பவரை மர்ம நபர்கள் கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சார் ஆட்சியர் அலுவலகத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். கோடநாடு கொள்ளை வழக்கு தொடர்பாக சேலத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தியுள்ளனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் ஓட்டுநராக பணியாற்றிய கனகராஜ் கொள்ளை சம்பவம் நடைபெற்ற 5வது நாளில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதனால் கனகராஜின் உறவினரிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பனிக்கனூரில் வசிக்கக்கூடிய கனகராஜின் பெரியம்மாவிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். ஹோலி பண்டிகையையொட்டி நாட்டு நலனுக்காக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 7 மணி நேரம் தொடர் தியானத்தில் ஈடுபட்டார். பொதுமக்களுக்கு நல்ல கல்வியும் சுகாதாரமும் கிடைக்க நினைத்தவர்களை பிரதமர் சிறையில் அடைப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் நாட்டை கொள்ளையடிப்பவர்களுக்கு பிரதமர் ஆதரவு கொடுப்பது கவலை அளிப்பதாக கெஜ்ரிவால் கூறியிருந்தார். இந்நிலையில் நாட்டின் நலன் கருதி ஹோலி பண்டிகை என்று நாள் முழுவதும் பிரார்த்தனை செய்ய இருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதற்கு ஏற்ப காலை 10 மணிக்கு தியானத்தை தொடங்கிய கெஜ்ரிவால் தொடர்ந்து 7 மணி நேரம் பிரார்த்தனையில் ஈடுபட்டார். ரிலையன்ஸ் ஜியோ 5G சேவை கோவில்பட்டி, பொள்ளாச்சி உள்ளிட்ட நாட்டின் 27 இடங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதிகமான நகரங்களில் 5G சேவையை வழங்கும் பெருமையை பெற்றுள்ள ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் ஹோலி பண்டிகையையொட்டி மேலும் 27 நகரங்களுக்கு நீட்டித்துள்ளது. தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் ஏற்கனவே ஜியோ 5G சேவை ஏற்படுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆகிய 2ஆம் கட்ட நகரங்களுக்கும் அதிவேக இன்டர்நெட் சேவை வழங்கும் 5G வசதியை ஜியோ நிறுவனம் வழங்கியுள்ளது. இதன் மூலம் நாட்டில் ஜியோ 5G சேவை கிடைக்கும் நகரங்களின் எண்ணிக்கை 331ஆக அதிகரித்துள்ளது. நாட்டின் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய உயர் பதவிகளில் குறைந்த அளவிலான பெண்களே இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார். அதில் மனிதகுல முன்னேற்றத்தில் பெண்களும் சம அளவில் பங்கேற்றால் உலகம் மிகவும் மகிழ்ச்சிகரமாக மாறும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அடிமட்ட நிர்வாகத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்திருப்பதாக கூறியவர் உயர் பதவிகளில் அத்தகைய நிலை இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். அதே சமயம் 21ஆம் நூற்றாண்டில் கூட உலகின் பல்வேறு நாடுகள் ஒரு பெண் தலைவரை கூட கண்டதில்லை என்றும் கூறியுள்ளார். ஆனால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தான் தேர்வு செய்யப்பட்டது மகளிர் முன்னேற்றத்தில் குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பீகாரில் ராணுவ வீரர்கள் பயிற்சியின் போது வெடிகுண்டு இலக்கு தவறி சிதறியதில் 3 பொதுமக்கள் உயிரிழந்தனர். கயாவில் உள்ள முகாமில் ராணுவ வீரர்கள் போர் பயிற்சி மேற்கொண்டுள்ளனர். அப்போது வான்வழியாக எதிரிகளை தாக்கும் வெடிகுண்டு பயிற்சியில் வீரர்கள் ஈடுபட்டனர். இதில் எதிர்பாராத விதமாக முகாமில் இருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமத்தில் வெடிகுண்டு துகள் இலக்கு தவறி விழுந்தது. இதில் ஹோலி பண்டிகைக்கு மாமியார் வீட்டிற்கு சென்றிருந்த புதுமண தம்பதி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் படுகாயம் அடைந்ததாக கூறப்படுகிறது. தென்கொரியாவில் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி பெண்கள் பிரம்மாண்ட பேரணி மேற்கொண்டனர்.
சியோல் நகரில் கூடிய நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர். கல்வி, பணியிடங்கள் என்று வாழ்வின் முன்னேற்றத்திற்கான பாதைகளில் பாலின பாகுபாடு காட்டப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். 지난 3년간 어떻습니까? 간병비를 부담하지 못해 간병살인이 일어납니다. ஓட்டுநர்களுக்கு 1000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளதாக வெளியான தகவலுக்கு தமிழ்நாடு ஓட்டுநர் மற்றும் தொழிலாளர் நலசங்கம் மறுப்பு தெரிவித்துள்ளது. VAO அலுவலகத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்த அனைத்து ஓட்டுநர்களும் நிவாரணத் தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பதாக தகவல் பரவியது. தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கூடிய ஓட்டுநர் மற்றும் தொழிலாளர் நலசங்கம் சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய செய்திகளில் உண்மை இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளது. மேலும் இதனை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்பும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தாய் அடித்ததால் காயமடைந்த 3 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருத்தணி சன்னதி தெருவைச் சேர்ந்த செல்வியின் மகனான கிஷோர் வீட்டு படிக்கட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி கீழே விழுந்துள்ளார். பின்னர் மறுபடியும் கிஷோர் விளையாட்டுத்தனமாக படியில் ஏறி சேட்டை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த தாய் செல்வி பிரம்பால் கிஷோரை முதுகில் அடித்துள்ளார். இதனால் மயங்கி விழுந்த சிறுவன் கிஷோர் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து தாயிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 8ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தக்கோரி கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. சமீபத்தில் தனியார் பள்ளியில் படித்து வந்த 8ஆம் வகுப்பு மாணவியை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய கும்பலிடையே பணத்தகராறு ஏற்பட்டது தொடர்பான ஆடியோ வெளியானது. இது தொடர்பாக தகவல் அறிந்த மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அதிமுக பிரமுகர் சிகாமணி, ஜவுளிக்கடை அதிபர் ராஜா முகமது, பிரபாகரன், கயல்விழி, உமா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 3 மாதங்களாக மாணவியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது தெரியவந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்த கோரி பரமக்குடியில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. தெலங்கானாவில் பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் அதிகரிப்பதாக கூறி ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா கட்சி தலைவரும் ஆந்திர முதலமைச்சரின் சகோதரியுமான ஷர்மிளா திடீர் போராட்டம் நடத்தினார். டேங்க் பண்ட் பகுதியில் திடீரென போராட்டத்தில் அவர் அமர்ந்தார். உடனே அவரின் ஆதரவாளர்களும் அங்கு குவிந்தனர். தகவல் அறிந்து வந்த பொல்லாராம் காவல்துறையினர் ஷர்மிளாவை தடுப்பு காவலில் கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் அவர் லோட்டஸ் பாண்ட் பகுதியில் உள்ள இல்லத்துக்கு மாற்றப்பட்டார். தெலுங்கானாவில் ஆளுங்கட்சிக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் மற்றும் நடைப்பயணத்தையும் ஷர்மிளா முன்னெடுத்துள்ளார். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை வரை தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அவற்றை ஒட்டிய மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மகளிர் தினத்தை ஒட்டி சென்னை எத்திராஜ் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். விழாவில் ஔவையார் விருதை நீலகிரியை சேர்ந்த கமலம் சின்னசாமிக்கும், சிறந்த பெண் குழந்தை விருதை சேலத்தை சேர்ந்த பள்ளி மாணவி இளம்பிறைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். பெண் பாலின பிறப்பு விகிதம் அதிகரிக்க சிறந்த செயலாற்றிய திருவள்ளூர், நாகை, நாமக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு பதக்கமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கிய முதலமைச்சர் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாகை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வெள்ளி பதக்கத்தினையும் பாராட்டு சான்றிதழையும் அளிக்கிறார்கள். நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு வெண்கல பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று ஆகியவை வழங்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரன்புக்குரிய சிங்க பெண்களே என்று கூறி மாணவிகளை உற்சாகப்படுத்தினார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்படக்கூடிய நலத்திட்டங்கள் குறித்தும் பட்டியலிட்டார். வடமாநில பெண் ஒருவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அடைக்கலம் தேடி தமிழ்நாடு வந்ததை சுட்டிக்காட்டி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளது என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். சட்டத்தின் முன் ஆண் பெண் பாகுபாடின்றி அனைவரும் சமமானவர்கள் என்ற இலக்கை எட்டுவதில் இன்று நாட்டிலேயே நம்முடைய தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. வடமாநிலத்தை சார்ந்த ஒரு பெண் அண்மையில் அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அடைக்கலம் தேடி தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் அவர் வழக்கு தாக்கல் செய்தார்.
அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. இதையடுத்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள காவல் நிலையத்தில் பெண் காவலர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து மகளிர் தின வாழ்த்துக்களை கூறினார். பிறகு பெண் காவலர்களுக்கு திருக்குறள் உள்ளிட்ட புத்தகங்களையும் பரிசாக வழங்கினார். அப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர். முன்னதாக மகளிர் தினத்தை ஒட்டி எத்திராஜ் கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பரதநாட்டியம், யோகாசனம், சிலம்ப கலை நிகழ்ச்சிகளை மாணவிகள் நிகழ்த்தி காட்டி அசத்தினர். பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. பறை இசை, கரகாட்டம் என்று பெண்கள் அசத்தினர். அங்கு கூடியிருந்த பெண்களின் ஆட்டத்தால் கட்சி அலுவலகம் களை கட்டியது. விழாவில் பங்கேற்ற அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடினார். பிறகு விழாவில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, தொட்டில் குழந்தை திட்டம், உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு போன்ற அதிமுக அரசில் பெண்களுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். விலையில்லா இருசக்கர வாகனம், தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தாய்மார்களுக்கு புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஆட்சி காலத்தில் அம்மாவின் அரசில் முழு பாதுகாப்பு இருந்தது. ஆனால் தற்போதைய விடியா திமுக ஆட்சியில் 20 மாத கால ஆட்சியிலே வீதிகள் பெண்கள் நடமாட முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. பாஜகவுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்து வரக்கூடிய நிலையில் அது தொடர்பாக தற்போது ஒரு சில மாற்று கருத்துக்களை பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரம் என்ன? தொடர்ச்சியாக சிடி நிர்மல்குமார் என்ற பாஜகவினுடைய தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பாஜகவிலிருந்து விலகிய பிறகு பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் தற்போது அதிமுகவில் தற்போது இணையக்கூடிய அந்த நிகழ்வை பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்று காலை ஒரு அறிக்கையானது வெளியானது. குறிப்பாக 13 நபர்கள் சென்னை தெற்கு மாவட்ட தொழில்நுட்ப பிரிவினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் 13 பேர் கூண்டோடு பாஜகவில் இருந்து விலகுவதாக தற்போது ஒரு கடிதமானது வெளியானது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய 13 நபர்கள்ல 12 பேருக்கும் மேலாக அந்த கட்சியினுடைய பொறுப்பில் இல்லாத நபர்களுடைய பெயர்களை கோட் பண்ணி அதுல பொறுப்பு இருப்பதாக அவர்கள் பயன்படுத்தியிருப்பதாக தவறாக அந்த செய்தியை வெளியிட்டிருப்பதாக தற்போது பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் தற்போது ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அதுல இருக்கக்கூடிய 2 மாவட்ட தொழில்நுட்ப பிரிவினுடைய துணைத் தலைவர்கள் கட்டாயப்படுத்தி அவர்களுடைய கையெழுத்தை வாங்கியிருப்பதாகவும் தற்போது அதற்கான ஒரு வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக பாஜகவில் இருந்து வெளியேறக்கூடிய நபர்கள் அதிமுகவில் இணையக்கூடிய இந்த நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக கடந்த 3 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இது அதிமுக பாஜக இடையே தற்போது ட்விட்டர் பக்கத்திலும் அதே போல சமூக வலைதள பக்கத்திலும் ஒரு வார்த்தை போரானது எழுந்திருக்கிறது. இந்த நிலையில இன்று தொழில்நுட்ப பிரிவினுடைய ஒரு முக்கியமான அறிக்கை என்பது வெளியிடப்பட்ட நிலையில அதுல 13 பேர் கூண்டோடு சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் போவதாக வெளியான செய்தி பாஜக வட்டாரத்தில் ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியது. இதற்கு பிறகு அந்த அறிக்கையினுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்த்ததாகவும் அதுல 12 நபருக்கு மேலாக கட்சியில எந்த பொறுப்பும் இல்லாத யாரென்றே தெரியாத ஒரு நபராக இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன். இனி அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம்.
ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே தனியார் பேருந்து நடத்துனரை மெக்கானிக் ஒருவர் அறிவாளால் வெட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. அவினாசி அருகே அந்த பேருந்து சென்ற போது அந்த வழியாக வந்த பரணிதரன் என்ற மெக்கானிக்கை உரசுவது போல சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பரணிதரன் பேருந்தை மறித்து தகராறில் ஈடுபட்ட போது அவரை நடத்துனர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த அறிவாளால் நடத்துனரை பரணிதரன் வெட்டியதில் கையில் லேசான காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் காணாமல் போன 13,75,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன்களை மீட்ட போலீசார் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். கடந்த 2021 மற்றும் 2031 ஆண்டில் பெறப்பட்ட புகார்களை விசாரித்த போலீசார் 83 ஆண்ட்ராய்டு செல்போன்களை மீட்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த செல்போன்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். கடலூர் மாவட்டம் பஞ்சுட்டையில் தூங்கிக் கொண்டிருந்த போது விஷவண்டு கடித்து பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனிவாசன் என்பவரின் மகள் மோனிகா அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது விஷவண்டு கடித்துள்ளது. உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கரூர் மாவட்டம் தொகைமலை அதிமுக ஒன்றிய குழு தலைவர் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றுள்ளது. ஒன்றிய நிர்வாகத்தில் தலைவர் லதா ரங்கசாமியின் கணவர் தலையீடு இருப்பதாகவும் பொது நிதி பணிகளில் ஊழல் நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்ட நிலையில் 12 ஒன்றிய கவுன்சிலர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தில் பொதுமக்களுக்காக செட்டிநாடு பலகாரம் விற்பனை மையம் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக தொல்லியல் துறை சார்பில் 18 கோடி 43 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைத்தார். இதையடுத்து ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அருங்காட்சியகத்திற்கு வந்து பார்த்து செல்கின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலங்களில் உலா வரக்கூடிய காட்டு யானைகளால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். விழுதோன்பாளையம் கிராமத்தில் 10 நாட்களுக்கு மேலாக சுற்றித் திரியக்கூடிய யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடிய மக்கள் யானைகளை காட்டுக்குள் விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூர் பகுதியில் கொத்தமல்லி விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஓசூர் பகுதியில் அதிக அளவில் சாகுபடி செய்ததால் ஓசூர் சந்தைக்கு வரத்து அதிகரித்து விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு கட்டு 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 4 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. விலை வீழ்ச்சியால் கொத்தமல்லியை அறுவடை செய்ய முடியாமல் தோட்டங்களிலேயே விட்டு வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது விட்ட வேற எங்களுக்கு வெளியே இல்லை, சாப்பிட்றது கூட இது இருக்காது. அந்த மாதிரி நிலைமை இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி பண்ணணும். கோவை தடாகம் அருகே ஊருக்குள் புகுந்த யானை தாக்கியதில் பெண்ணுக்கு படுகாயம் ஏற்பட்டது. சோமையனூர் பகுதியில் உள்ள தோட்டத்திற்குள் புகுந்த யானை புதுக்கோட்டையில் சாலையில் சென்ற 7 செம்மறி ஆடுகள் லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன. ராஜா என்ற நபர் தான் வளர்த்து வந்த 15 செம்மறி ஆடுகளை மேய்ச்சலுக்காக அழைத்து சென்றார். சாலையில் சென்ற போது அந்த வழியே வந்த லாரி ஒன்று ஆடுகள் மீது மோதியதில் 7 செம்மறி ஆடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன. 8 செம்மறி ஆடுகள் படுகாயம் அடைந்திருக்கூடிய நிலையில் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தாமதமின்றி ஊதியம் வழங்க கோரி சிதம்பரத்தில் உள்ள கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்ட பிறகு அங்குள்ள ஊழியர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலம் அகோபிலம் நரசிம்மா கோவில் கருட சேவை உற்சவத்திற்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் இருந்து பட்டு வஸ்திரம் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. பவித்ர மாலையில், மலர் மாலையில் மஞ்சள், குங்குமம், முந்திரி, திராட்சை, கற்கண்டு, பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சியில் அரக்கோணம் MP ஜெகத் ரட்சகன், அமைச்சர் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிற மாநில திருக்கோவில்களுக்கு நல்லிணக்க உறவு மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது.
தருமபுரி நகராட்சியில் நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்த அதிமுக கவுன்சிலர்கள் நகராட்சி தலைவர் மற்றும் ஆணையாளரை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டனர். நகராட்சி கடைகளை ஏலம் விடுவதில் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அதன் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தாங்கள் அளித்த கடிதத்தை நகராட்சி தலைவர் பெறாமல் சென்றதால் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். திடீர் போராட்டத்தால் அந்த பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மயிலாடுதுறையில் மகளிர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாமர மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் எனவே மத்திய அரசு சமையல் எரிவாயு விலையை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளின் தேர்வு கட்டண உயர்வை கண்டித்து கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இளநிலை தேர்வுத்தாள் கட்டணம் 70 ரூபாயிலிருந்து 130 ரூபாயாகவும், உயர்கல்விக்கு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மறுமதிப்பீட்டு கட்டணம் 750 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதை கண்டித்து கல்லூரி வாயிலில் அமர்ந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு புதூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கினர். நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக பால்குடம் எடுத்தல், அலகு குத்துதல், தீச்சட்டி எடுத்தல், தீ மிதித்தல், பூக்கரகம் எடுத்தல் உள்ளிட்டவை நடைபெற்றன. அம்மனுக்கு கோழி, கிடாய் ஆகியவையும் பலியிடப்பட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. யானைகளை கட்டுக்குள் கொண்டுவரக்கூடிய கும்கி ஆபரேஷன்களில் பல்வேறு அசாத்திய செயல்களை புரிந்த கும்கி யானைகளின் அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய கலீம் பணி ஓய்வு பெறுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட டாப் ஸ்லிப் அருகே கோழிகமுத்தி யானைகள் வளர்ப்பு முகாம் உள்ளது. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த யானைகள் வளரும் முகாமில் 26 யானைகள் வனத்துறை சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்குள்ள யானைகளுக்கு பாகன்கள் நியமிக்கப்பட்டு கும்கி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த யானைகள் பெரும்பாலும் வனப்பகுதியை விட்டு வெளியேறி அட்டகாசம் செய்யும் காட்டு யானைகளை வழிக்கு கொண்டு வரும் கும்கி யானைகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதிமுக பாஜக முக்கிய நிர்வாகிகளுக்கிடையே கருத்து மோதல்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது இன்று காலை முதல் அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்கு பதிலடி தரக்கூடிய விதமாக அமர் பிரசாத் ரெட்டி புதிய ட்விட்டர் கருத்தை பதிவேற்றிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரம் என்ன? அதிமுக பாஜக இடையே இந்த கூட்டணி விவகாரம் மிகவும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே வருகிறது. இரண்டு கட்சி தலைவர்களும் கூட்டணியில் இருந்து கொண்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக இரண்டாம் கட்ட தலைவர்கள், குறிப்பாக ஐடி விங்கில் இருக்கக்கூடியவர்கள் தங்களது கருத்தை தொடர்ச்சியாக பதிவு செய்து வரும் நிலையில் இன்றைய தினத்தில் அமர் பிரசாத் ரெட்டி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். தலைவர் என்பவர் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார் என்பதில் முக்கியமில்லை, எப்படி செயல்படுகிறார் என்பதுதான் முக்கியம். நேர்மைக்கு சொந்தக்காரராகவும் பித்தலாட்டத்துக்கு துணை போகாதவராகவும் இருக்கும் முன்னாள் போலீஸ் அதிகாரிக்கு திராவிட இயக்க தலைவர்களின் சான்றுகள் ஒரு நாளும் தேவையில்லை என்ற ஒரு முக்கியமான ட்விட்டர் பதிவை சொல்லியிருக்கிறார். அதனால் 1.5 கோடி தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவர் ஜெயலலிதா, ஆனால் ஒரு அமைப்பின் மூலமாக தேர்வு செய்யப்படக்கூடியவர் பாஜக தலைவர் என்ற மறைமுகமான சாடலை அதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய
கோவை சத்யன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் அந்த ட்விட்டருக்கு பதில் கொடுக்கும் வகையில் அமர் பிரசாத் ரெட்டி இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இன்றைய தினத்தில் முழுவதுமாக நாம் பார்த்தோம் என்றால் அதிமுகவிலும் பாஜகவினர் தேர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அமர் பிரசாத் ரெட்டியின் கருத்தும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு நேர்மைக்கு சொந்தக்காரராக அண்ணாமலை இருக்கிறார் என்பதை கட்சியினுடைய விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி தனது கருத்துக்காக பதிவு செய்திருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுபாஷ். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. FinCorp presents News 18 Rising India, Real Heroes. Coming soon.